ரோஜாவுடைய கொஞ்சம் அதிகமான பேச்சு உண்டு. ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ரஜினி சாரை கூட ஏதோ டார்கெட் பண்ணி ஒரு முறை பேசியிருந்தாங்க. ஏன்னா அது அடுத்ததும் அதே மாதிரி நாம் ஜெயிச்சு வரலாங்கிற ஒரு துள்ளலான ஒரு பேச்சு தான் அது. அதனால் ரோஜா பேசியது ஓவராக போச்சு. ரோஜாவை இப்போது ரோஜா வெளியே வர முடியாத அளவுக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய டார்ச்சர் நடந்துகிட்ருக்குன்றாங்க. நம்ம எதுக்கு அது மறுபடியும் அவங்களுக்கு ஏற்கனவே தோற்று போயிட்டாங்க, அவங்களுக்கு மறுபடியும் பதில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்கள ஏன் உள்ளே தள்ளிக்கிட்டு. அதனால் தலைவருடைய அந்த பக்குவம் தான் அவருக்கு இப்போ இன்னொரு ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு. மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரி சினிமாவுக்கு வந்தால் சீரியல் அல்லது அக்கா தங்கச்சி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரலாம். அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரும்போது ரஜினி சார் படத்துலையும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தரலாம். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஹீரோயினாலாம் வராது. நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் முதல் கேள்வி, இப்போ ஆந்திர சட்டசபை தேர்தலில் என்ன நிலைமை ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது நடிகை ரோஜாவை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. நடிகை ரோஜாவுடைய பேச்சு தான், நடிகை ரோஜாவுடைய செயல் தான் இந்த படுதோல்விக்கு காரணம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினியோடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஆந்திராவில் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்களே சார். ரஜினி சாருடைய அந்த ஆதிக்கம் உங்களுக்கு அந்த படங்கள் அவருக்கு போயிட்டு தானே இருக்குது. அவருடைய சூப்பர் ஸ்டார் அங்கேயே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அங்கே இருக்கார். அது இல்லாமல் உங்களுக்கு சிரஞ்சீவி உட்பட அவருடைய நண்பர் அங்கே ஒரு நல்ல அவருக்கான செல்வாக்கு ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரோஜாவுடைய கொஞ்சம் அதிகமான பேச்சு உண்டு. ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ரஜினி சாரை கூட ஏதோ டார்கெட் பண்ணி ஒரு முறை பேசியிருந்தாங்க. ஏன்னா அது அடுத்ததும் அதே மாதிரி நாம் ஜெயிச்சு வரலாங்கிற ஒரு துள்ளலான ஒரு பேச்சு தான் அது. அடுத்தது நாம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஜனங்க வேறு மாதிரி ஒரு மார்க் போட்டாங்க. ஏன்னா அங்கே அவருடைய திட்டங்கள் எதுவுமே சரியாக செயல்படலை அப்படிங்கிறனால அந்த ஆட்சி எங்கே ஒரு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு. அதனால் ரோஜா பேசியது ஓவராக போச்சு. ரோஜாவை இப்போது ரோஜா வெளியே வர முடியாத அளவுக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய டார்ச்சர் நடந்துகிட்ருக்குன்றாங்க. ரோஜாவை வெளியே வர முடியாத, வீட்டை விட்டு வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அடி உதை கிடைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு சூழ்நிலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில. ஏன்னா கட்சிகள் மாறும்போது, காட்சிகள் மாறும்போது இந்த மாதிரி சில அப்போ கொடுத்த அந்த வார்த்தைக்கு அப்போ சொன்ன வார்த்தைகளுக்கு இப்போ பதில் சொல்லுவாங்க ஜெயிச்ச வந்தவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் உருவாகி இருக்குது ரோஜாவுக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அவங்களுடைய பேச்சினுடைய இதுதான், அது பேச்சுக்கு கிடைச்ச சன்மானம் அது. இதில் என்ன ஒரு மெயினாக என்னென்னா, ரஜினி ரசிகர்கள் தக்க பதிலடி ஆந்திர அரசியலே திருப்பி போட்டுடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது சார். உண்மையா சார் இது? இல்லை, அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி சாருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம், அங்கேயும் இருக்காங்க. அங்கேயே உங்களுக்கு ஆட்சி ஒவ்வொரு 5 வருஷத்தில் ஆட்சி மாறும். அந்த மாதிரி சூழலில் பார்க்கும்போது நான் சந்திரபாபு நாயுடுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவருக்கான ஒரு என்டிஆருடைய ஃபேமிலி, என்டிஆருடைய மருமகன், அதில் நின்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் அவருடைய அண்ணனுடைய ஆதரவு, சிரஞ்சீவியுடைய ஆதரவு. இதை தாண்டி உங்களுக்கு அந்த இவங்க என்டிஆருடைய அந்த பாலகிருஷ்ணாவுடைய மருமகன் தானே அவருடைய இவர் கூட அவருடைய முதல்வருடைய மகன், ஏறக்குறைய அவரும் இப்போ மினிஸ்டர் ஆகிட்டார் அவர். அங்கே ரஜினியுடைய பாதிப்பு கொஞ்சம் அதுவும் உண்டு. ஏற்கனவே ஏற்கனவே அந்த ஆட்சி மேலே இருந்த அதிருப்தி, அதே சமயத்தில் ரோஜா பேசின பேச்சு, இந்த ஆட்சி மாற்றத்துக்கான காரணங்கள் வேறு தேடிட்டு இருக்கும்போது இது சரியாக அமைஞ்சது. அந்த ஆட்சியை தொடச்சி விட்ட மாதிரி இதாக போச்சு. இப்போ இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா, தலைவரை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல, நீ தமிழ்நாடு பக்கம் வா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ரஜினி ரசிகர்கள் சில பேர் சமூக வலைத்தளத்தில் வறுத்து எடுக்கிறாங்க. ஓகே, இதையெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பார்ப்பாரா? அது போகாமல் இருக்காது. ஏன்னா யாராவது அவர் பார்க்கலனாலும் கூட அவருடைய முக்கியமான உதவியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவரை பற்றி சமூக ஊடகங்களில் என்னென்ன வருதுன்னு கவனிக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கவனித்து கொண்டு போவாங்க அவங்க பார்வைக்கு. சில நேரங்களில் அவர் கண்டுக்காமல் இருப்பார், சில நேரங்களில் இல்லை அது வேண்டாம் நமக்கு, நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா
நம்ம எதுக்கு அது மறுபடியும் அவங்களுக்கு ஏற்கனவே தோற்று போயிட்டாங்க, அவங்களுக்கு மறுபடியும் பதில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்கள ஏன் உள்ளே தள்ளிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தானே, இருக்கிற மரியாதையும் இல்லாமல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது பேசாமல் வந்து அமைதியாகிடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா அவருடைய பார்வைக்கு போயிடுச்சுன்னா, அவருடைய சேவைக்கு போயிடுச்சுன்னா அது வந்து இப்போல்லாம் அவர் பெரும்பாலும் வந்து வஞ்சன்ஸ்லாம் அதிகமாக வச்சுருக்க மாட்டேங்கிற. சமீப காலமாக பார்த்திங்கன்னா டேக் டீஸியாக எடுத்துகிட்டு போகிறாரு. சில நேரங்களில் பக்குவத்தோடு சரி என்னத்துக்கு விடுங்க, வாழ்க்கை இவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவார்த்த ரீதியாக பேசவும் கொஞ்சம் பக்குவப்பட்டு போயிட்டார். அதனால் தலைவருடைய அந்த பக்குவம் தான் அவருக்கு வந்து இப்போ இன்னொரு ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு. மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவருடைய பார்வைக்கு போனால் இந்த விஷயம் அவருடைய காதுக்கு போனால் போகும். போகாத பட்சத்தில் நம்ம ரசிகர்கள் வட்டத்தில் அது கொஞ்சம் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வட்டத்தில் அது ஒரு கொதிநிலையாக இருக்கும். இதில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து அரசியலும் செட் ஆகாது, திரும்ப சினிமா பக்கம் தான் வருவாங்க, இந்த டிவி நிகழ்ச்சிகளில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துப்பாங்க. ஏன் சொல்லப்போனால் ரஜினி படத்தில் தான் இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரஜினி நினச்சாதான் இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்களே சார், இது முற்றிலும் உண்மையாது? இல்லை, அவங்க சினிமாவுக்கு வரணுன்னா இனிமேல் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, இனிமேல் அவங்க சினிமாவுக்கு வரணுன்னா ஒரு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கேரக்டர் தான் கிடைக்கும். அப்படி போனால் சீரியலில் போய் நடிக்கலாம். சினிமாவுக்கு வந்தால் சீரியல் அல்லது அக்கா தங்கச்சி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரலாம். அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரும்போது ரஜினி சார் படத்துலையும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தரலாம். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, ஹீரோயினாலாம் வராது. இப்போ ஹீரோயினுக்கான வாய்ப்பும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க எல்லாமே ஏறக்குறைய சினிமாவை விட்டு கொஞ்சம் ரிட்டையர் ஆன மாதிரி தான். பொலிட்டிக்கலில் போன பிறகு, பொலிட்டிக்கலில் சமீப காலம் 5-10 வருஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கலில் ஃபுல்லாக பொலிட்டிக்கலில் போன பிறகு இவங்க சினிமாவுக்கான இதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாறி போச்சு. இப்போ இருக்கிற புதுசாக நிறைய நடிகைகள் நிறைய வந்துட்டாங்க. ரோஜா ஒரு ஒன்ஸ் அவ்வளோதான். அவங்க வந்து அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் மாறி போச்சு. இப்படி வந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வரணும், ஒரு குணச்சித்திர நடிகையாக. ஏன்னா அவங்க கணவர் வந்து இந்த இங்கே வந்து நடிகர் சங்க டைரக்டர் சங்க தலைவராக இருக்கார், பெப்சியில் இருக்கார். அதனால் அவங்களுக்கு ஒரு எதுவும் கிடையாது. சினிமாவுக்கு வந்தாலும் வரலாம், அவருக்காக சில வாய்ப்புகள் தரலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சினிமாவில் பழைய மாதிரியெல்லாம் வந்து அவங்க கொடி கட்டியெல்லாம் பறக்க முடியாது. நடிப்பு அவங்க தொழிலங்கிறனால வரலாம், ஒன்றும் இது கிடையாது. இல்லை சார், இங்கே என்ன முன்வைக்கிறாங்கன்னா, வடிவேலு வந்து விஜயகாந்த் அவர்களை 2011 தேர்தலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாருன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை என்ன ஆச்சு, அவருடைய சினிமா எதிர்காலம் என்ன ஆச்சுன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதே நிலைமை தான் இங்கே ரோஜாவுக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட கலைஞரை வந்து சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் அங்கே அந்தளவுக்கு கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணும்போது சினிமா வட்டாரங்களில் கூட வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு தரத்து கூட யோசிப்பாங்க அப்படின்றாங்களே சார். இல்லை, அதான் வந்து ரஜினி சாருக்கு தெரிஞ்சவங்க வாய்ப்பு தர மாட்டாங்க. தெரிஞ்சவங்க இது பண்ணவங்க சரி இப்படி பேசப்பட்டவங்க இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ரஜினி சார் தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி அது வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்கலாம். ஒன்றும் தவிர்க்க முடியாமல் இல்லை. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தவிர்க்க முடியாத சில பேர் அவருடைய தலைவருடைய தலைவருக்கு மிக வேண்டியவர்கள், தலைவருக்கு நெருக்கமானவர்கள், தலைவரை வச்சு படம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. வேண்டாம் என்னத்துக்கு இவங்க, அதாவது முன்ன வந்து வடிவுக்கரிசி சொன்னாங்களே, அந்த வடிவுக்கரிசி அருணாச்சலத்தில் பேசினதன் மேலே ஒரு பெரிய இதாச்சு. மனோரமா அந்த மாதிரி பேசியிருந்தாங்கள்ல, மனோரமா அந்த ஜெயலலிதா சார்பு பேசும்போது அவங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மறுபடியும் ரஜினி சாரே அவங்களை கூப்பிட்டு அந்த அருணாச்சலத்தில் இது பண்ணார், வாய்ப்பு கொடுத்து இது பண்ண பிறகு மறுபடியும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து பெருசாக இதாக போச்சு. அவர் வந்து ஒரு பெருந்தன்மையோடு இருக்கார் ரஜினி. அதை வந்து இவங்களே ரோஜா வந்து இப்போ பேசினாலும் கூட அவர் கோவிச்சிக்க மாட்டார். பெருந்தன்மையோடு சரிங்க அப்படியாங்க வாங்க நடிங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் பக்குவம் ஆகிட்ட ஒரு பக்குவம் வந்து நம்ம நாள் ஆச்சு, பக்குவத்தில் தான் இருக்கார் நிறையா. இல்லை என்னென்னா இவங்க திரும்ப சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் ரஜினி படத்தில் தான் இதுக்கப்புறம் நடிக்கிற மாதிரியே வாய்ப்பு வந்தால் தான் உண்டே தவிர வேறு யாருமே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து ஒரு கேள்வி இருக்கே சார். அதான் நான் சொல்கிறேன். அதாவது மனோரமா இது பண்ணியிருந்தாங்க, மனோரமாவும் மறுபடியும் சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பேசப்பட்ட போது மறுபடியும் இவரே தான் வந்து அருணாச்சலம் படத்தில் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், பாட்டி வாய்ப்பு. அதுக்கு பிறகு மறுபடியும் மனோரமாக்கான ஒரு இடத்தை வந்து மறுபடியும் பரபரப்பாக அவங்க பேசப்பட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து ரோஜா மீட் பண்ணும்போது அவங்க வாய்ப்பு கேட்டால், ஏன்னா வாய்ப்பு கேட்டு வருவாங்க என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அப்போ ஒரு பொலிட்டிஷியனாக இருந்துட்டாங்க,
அவங்க கணவர் பெரிய ஒரு இதில் இருக்கார் சினிமாவில், அதனால் வந்து வந்தால் வரலாம், இல்லை வரலன்னு வந்தாங்கன்னா சப்போஸ் அவரை மீட் பண்ணால் வாய்ப்பு தருவார், கண்டிப்பாக தருவார். கொடுத்தா அதுக்கு பிறகு இது பண்ண போகுது இன்னும் அந்த அதாவது அவங்க ஆந்திராவிலேருந்து பேசுனது இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக அது இதாகலை. அவங்க வந்து மறுபடியும் வந்தால் அவரை மீட் பண்ண வாய்ப்பு தரலாம், தராமல் இருக்க மாட்டார். சமீபத்தில் கூட விஜய் அவர்களுடைய கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த மீட்டிங்லையுமே வந்து அதனுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து எதை சொன்னாலும் வந்து தலைவர் அவர்கள் வந்து பதில் சொல்வார், தளபதி வந்து பதில் சொல்வார், தளபதி வந்து பதில் சொல்வார்னே சொல்கிறாரே தவிர அப்புறம் எதுக்கு இவர் பொதுச் செயலாளராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார். இல்லை, அவர் என்னென்னா பொதுச் செயலாளர், இவருக்கு வந்து தலைவர் வேற ஒரு மைண்டில் இருப்பார், அவருக்கு என்ன அந்த சட்டத்திட்டங்கள் என்ன ஏதுன்னு அவருக்கு தான் தெரியும். இவர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது சில விஷயங்கள் இவர் சொன்னால் அது அவர் சொன்ன மாதிரி ஆகிடுமோ, அந்த கட்சி சார்பாக தலைவர் சொன்ன மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு பயப்படுறார். அவர் சொன்னால் வேறு மாதிரி இருக்கும், இவர் சொன்னால் வேறு மாதிரி. அதே சமயத்தில் வந்து விஜய் சொன்னார்னா அது ஹெட்லைன், இவர் சொன்னால் ஒரு பின்பக்கமோ 4வது பக்கத்தில் அந்த நியூஸ் வரும், விஜயுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு. அதனால் அவர் சொல்லும்போது அவர் பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த வேர்டு பவர்ஃபுல்லாக எல்லாருக்கும் போய் சென்றடையும் அப்படின்னு நினைக்கலாம். அவர் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு. வேலவன் ஸ்டோருக்கு வாங்க, நிஜமா சொல்றேன், நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.